அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு நட்சத்திர பலன்கள். வருகின்ற ஜனவரி 1ஆம் தேதி புதன்கிழமை முதல் புதிய வருடம் பிறக்கிறது. இது அனைவருக்கும் சகல நன்மைகளையும் பல நல்ல வளர்ச்சிகளையும் தரும் என்ற அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை உள்ள 27 நட்சத்திரக்காரர்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவாக இந்த ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் தரும் என்று பார்க்கலாம். இந்த வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேதுகள் பெயர்ச்சியாகிறார்கள். இந்த 4 பிரம்மாண்ட கிரகங்களும் உங்களுக்கு எந்த மாதிரியான அடிப்படையில் அமைகிறார்கள் என்று பார்த்து அதன் அடிப்படையில் உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இன்று பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம், துலாம் ராசியாகும். சித்திரை நட்சத்திரத்தினுடைய அதிபதி செவ்வாய் பகவானாகும். துலாம் ராசியினுடைய அதிபதி சுக்கிர பகவானாகும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை உங்களது 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து பல தடுமாற்றங்களை தந்து கொண்டிருந்த சனி பகவான் இந்த வருடம் முழுமையாக விலகி உங்களது 6ஆம் இடமான விபரீத ராஜயோகத்தில் பலம் பெற்று அமர்வதும், அது மட்டுமல்லாமல் இதுவரை அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்திலிருந்து அதிகப்படியான பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்களையும் அதிகப்படியான தேக்க நிலைகளையும் எந்த சூழ்நிலைகளிலும் திருப்தியுடன் பணி செய்ய முடியாத அளவிற்கு அதிகப்படியான இடர்பாடுகளையும் மன வருத்தங்களையும் குறிப்பாக பணம் சார்ந்த வகையில் பெரிய ஏமாற்றங்களையும் உங்களுக்கு தந்து கொண்டிருந்த பணத்திற்கு அதிபதியான குரு பகவான் பரிபூர்ணமாக அஷ்டமஸ்தானத்திலிருந்து விலகி உங்களது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் சஞ்சாரம் செய்வது மிகப்பெரிய உயர்வாகும். இன்னும் ஒரு சிறப்பாக இதுவரை உங்களது அயன சயன சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சனை ஸ்தானத்தில் மிக வலிமையாக இருந்த தடை கிரகமான கேது பகவான் முழுவதுமாக விலகி உங்களது 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது மிகவும் உன்னதமான விஷயமாகும். அதனால் தேவையற்ற கனவு சார்ந்த நெருக்கடிகள், தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் என்று ஏகப்பட்ட மனதை உருட்டி கொண்டிருந்த சில கஷ்டமான சூழல்கள் இந்த வருடம் முழுமையாக விலகி நல்ல உயர்வுகளை தரக்கூடிய அற்புதமான சூழல்கள் உருவாகும். அதனால் துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் நல்ல மாற்றங்களையும் மிகப்பெரிய உயர்வுகளையும் தரக்கூடிய உன்னதமான ஆண்டாக இருக்கும். இதை நீங்கள் மிக சரியாக பயன்படுத்தி எந்த தொழில் செய்து கொண்டிருந்தாலும் அல்லது செய்யப்போவதாக இருந்தாலும் அதில் முழு ஈடுபாடுடன் நீங்கள் செயலாற்றும் பொழுது மிகப்பெரிய உச்சத்தையும் மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் அடையக்கூடிய அற்புதமான ஆண்டாக சித்திரை நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமையும். தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இதுவரை தொழில் ரீதியாக அதிகப்படியான வேலைபளுக்களை கஷ்டப்பட்டு செய்தாலும் அதற்கேற்ற வருமானங்களை மிக சொற்பமாக பெற்றுக்கொண்டிருந்த உங்களுக்கு இனி பொருளாதாரத்தில் ஏற்றங்கள் ஏற்படும். தேவையற்ற கடன் சார்ந்த நெருக்கடிகளை அடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும், மேலதிகாரியுடன் இருந்து வந்த முரண்பாடுகள் நீங்கி நட்புறவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும், அவர்களால் சில நல்ல ஆதாயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல சூழல்களும் பாக்கியதைகளும் உருவாகும். சுயமாக தொழில் செய்யக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சுயதொழில் ரீதியாக இந்த வருடம் நல்ல ஏற்றங்களை பெறக்கூடிய அற்புதமான ஆண்டாக இருக்கும். இந்த வருடம் நீங்கள் உங்களது 100% உழைப்பை சுயதொழில் ரீதியாக செயல்படுத்தும் பொழுது அதற்கான பலன்களை 100% நீங்கள் நல்ல உயர்வுடன் பெறக்கூடிய சாத்தியங்கள் மிக அதிகம். அதனால் சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் புதிய ஆர்டர் சார்ந்த முயற்சிகளாகட்டும் அல்லது கிடைக்கக்கூடிய சிறு ஆர்டர்களாக இருந்தாலும் அதில் 100% உழைப்பை செலுத்துங்கள். உங்களுக்கு நிச்சயம் உயர்வுகள் ஏற்படும். அஷ்டம குருவினால் ஏற்பட்ட மிகப்பெரிய சிக்கல்கள் இந்த வருடம் நிச்சயம் நிவர்த்தியாகும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். கையில் இருந்து வந்த தேவையற்ற கடன் சார்ந்த நெருக்கடிகள், மிகப்பெரிய மன வருத்தங்கள், காயங்கள் இந்த வருடம் நிவர்த்தியாகி சுயதொழிலில் நல்ல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் உருவாகும். இந்த வருடம் சுயதொழில் செய்ய வேண்டும் என்ற ஆர்வமும் அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு சிறந்த வருடமாகவே இருக்கும். அரசு துறையில் பணிபுரியக்கூடிய துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் மறைந்தது மட்டுமின்றி உங்களது 12ஆம் இடத்தில் இருந்த கேது பகவான் மனரீதியாக ஒருவித படபடப்பையும் பயத்தையும் அதிகரித்திருப்பார். குறிப்பாக நெருங்கிய நண்பர்களையே பகைத்திருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும், மேலதிகாரியுடைய ஓயாத குடைச்சல்களும், பிறர் செய்த தவறுகளுக்கு நீங்கள் பொறுப்பேற்று பதவி இழப்பு சார்ந்த தொந்தரவுகளையும் மிக அதிகமாக சந்தித்திருப்பீர்கள். இந்த வருடம் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நல்ல திருப்பங்களும் உயர்வுகளும் உருவாகும். குறிப்பாக பதவி உயர்வு சார்ந்த முயற்சிகளுக்கு நீங்கள் 100% செயல்படுத்தலாம். நிச்சயம் பதவி உயர்வும் அது சார்ந்த முன்னேற்றங்களும் உங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகளும், இடமாறுதல் சார்ந்த முயற்சி மேற்கொள்ளக்கூடிய நபர்கள் இந்த வருடம் அது சார்ந்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு நல்ல உயர்வுகள் நிச்சயம் உருவாகும். வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக இருந்த
பெரும் நெருக்கடிகள் குறையும். குறிப்பாக கேது பகவான் லாபஸ்தானத்தில் இனி சஞ்சாரம் செய்யப்போவது இந்த வருடம் மிகப்பெரிய சிறப்பாகும். அதனால் வெளிநாட்டு சார்ந்த தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல மேன்மைகள் உருவாகும். குறிப்பாக ஏசியன் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய சிறுதூர பயணங்களில் பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய வருமானம் சார்ந்த உயர்வுகளும் நல்ல முன்னேற்றங்களும் காணக்கூடிய சிறப்புகள் உருவாகும். வெளிநாடு சென்று தொழில் செய்ய வேண்டும் என்று விருப்பத்திற்காக விசா மற்றும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு மிக சிறந்த வருடமாக இருக்கும். அதனால் வெளிநாட்டு சென்று தொழில் செய்ய வேண்டும் என்று கனவுடைய நபர்கள் இந்த வருடம் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு அங்கே நல்ல நிறுவனத்தில் வேலையும் அதன் மூலமாக உயர்வுகளும் காணக்கூடிய சிறப்புகள் உருவாகும். இதுவரை திருமணமாகாத சித்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த வருடம் குரு பகவான் உங்களது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரிப்பது நல்லதொரு விசேஷமாகும். அதனால் இதுவரை திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டு திருமணம் அமையாத சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளும் பாக்கியதைகளும் மிக மிக அதிகம். அதனால் கடந்த காலங்களில் ஏற்பட்ட வழிகளை நினைத்து திருமணமே வேண்டாம் என்று விரக்தியில் இருக்க தேவையில்லை. இந்த வருடம் நீங்கள் தாராளமாக திருமணம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். நல்ல வரன் உங்களுக்கு நிச்சயம் அமையும். இதுவரை குழந்தை பேர் இல்லாத துலாம் ராசி சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவான் உங்களது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குழந்தை ஸ்தானத்தை குழந்தைக்கு அதிபதியான குரு பகவானே பார்ப்பதும், அது மட்டுமல்லாமல் மருத்துவத்துறையில் சிறந்த கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் உங்களது புத்திரஸ்தானத்தில் பலம் பெற்று இனி அமரப்போவதும் நல்லதொரு விசேஷமாகும். அதனால் குழந்தை பிறப்பு தடையாய்கொண்டே இருந்த சில சித்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிட்டக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதே போல உடல் ரீதியாக சிறு சிறு தொந்தரவுகளால் குழந்தை பாக்கியம் தடையேற்பட்டு கொண்டிருந்தவர்கள், மருத்துவ ரீதியாக குழந்தை பிறப்பை மேற்கொள்ள வேண்டும் என்ற சிந்தனைகள் உள்ளவர்கள் அது சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். நெடுநாளாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிட்டும். சித்திர நட்சத்திரக்காரருடைய உடல்நிலையை பொறுத்தவரை உங்களது 6ஆம் இடமான நோய் ஸ்தானத்திற்குள் சனி பகவான் பெயர்ச்சியாவதினால் உங்களுக்கு சிலருக்கு மூட்டு சார்ந்த தொந்தரவுகள், மூட்டு வலி சார்ந்த தொந்தரவுகள் சற்று அதிகரிக்கலாம். அதே போல பைல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளும் அடிவயிறு சார்ந்த சில பிரச்சனைகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் முடிந்தவரை தேவையற்ற வெளிப்பதார்த்த உணவுகளை தவிர்ப்பது மிக மிக அவசியமாகும். நோய் ஸ்தானத்திற்குள் சனி பகவான் சஞ்சாரிப்பதனால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவ்வப்போது சோர்வுகள் ஏற்படலாம். முடிந்தவரை அந்த சோர்வுகளை நீக்குவது மிகவும் சிறப்பாகும். தொழிலுக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடியவர் சனி பகவானாகும். அதனால் நீங்கள் எந்த விஷயத்திலும் 100% உழைப்பை வெளிக்காட்டும் பொழுது 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு யோகச்சனியாக மாறி மிகப்பெரிய உயர்வுகளை ஏற்படுத்துவார். கலப்பட உணவுகள், தூரித உணவுகள் அழகாக இருக்கிறதே, ருசியாக இருக்கிறதே என்று உண்ணுவதை மிகவும் தவிர்ப்பது உடல் ஆரோக்கியத்தில் வலிமையடைய செய்யும். பொதுவாக சித்திர நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் பல முக்கிய பிரம்மாண்ட கிரகங்கள் உங்களுக்கு மிக மிக சாதகமாக அமைவது மிகவும் சிறப்பான சூழலாகும். அதனால் இதுவரை எண்ணிய காரியங்கள் எதுவும் தோல்வியில்தான் முடிந்ததே, வெற்றிகள் கிட்டவில்லையே என்று வருத்தத்துள்ள நபர்களுக்கு இந்த வருடம் சாதகமான சூழல்கள் உருவாகும். புதிய வீடு, வாகனம் சார்ந்து வாய்ப்புகள் இருக்கிறதா என்று விரும்பக்கூடிய நபர்களுக்கு புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளும், அதற்காக சிறு பண உதவிகளை வங்கியில் கடன் பெற முயற்சித்தாலும் அவை உங்களுக்கு உயர்வுகளை தரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. புதிய வாகன சேர்க்கைகள் உங்களுக்கு உருவாகக்கூடிய சாத்தியங்கள் மிக மிக அதிகம். குடும்பம் ரீதியாக இருந்த நெருக்கடிகள், மனத்துயர்கள் முற்றாக அகலும். குடும்பத்தில் இருந்து வந்த பல்வேறான ஏற்றத்தாழ்வுகள், சில சோர்வுகள் மறையும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியும் முன்னேற்றங்களும் காணக்கூடிய சிறப்பான வாய்ப்புகளும், கல்வி பயிலக்கூடிய குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல ஆற்றலும் உயர்வுகளும் உருவாகும். ஏனென்றால் குரு பகவான் உங்களது ஜென்மத்தை மிக வலிமையாக பார்வை செய்வதனால் கல்வி ரீதியாக இருந்த சுணக்கங்கள் நீங்கும். ஞாபக மறதி சார்ந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகி கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு உருவாகும். பட்டப்படிப்பு சார்ந்து படிக்கக்கூடிய நபர்கள் துணிந்து நீங்கள் எந்த தேர்வுகளாக இருந்தாலும் எழுதுங்கள். உங்களுக்கு சாதகமான உயர்வுகள் உருவாகும். இந்த வருடம் இன்னும் வளமாக்கிக் கொள்ள ஒவ்வொரு சித்திர நட்சத்திரம் துலாம் ராசிக்காரர்களும் உங்கள் வீட்டருகில் உள்ள விநாயகப் பெருமான் திருக்கோவிலுக்கு தவறாது திங்கட்கிழமை நாளன்று சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கு அர்ச்சனை செய்து வர எம்பெருமானான விநாயகப் பெருமானுடைய அருளால் சகல நன்மைகளையும் நல்ல ஏற்றங்களையும் இந்த வருடம் நீங்கள் நிச்சயம் பெறலாம். இந்த வருடம் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களும் வளர்ச்சிகளும் கிட்டக்கூடிய வாய்ப்புகளை எம்பெருமானான ஈசன் உங்களுக்கு அருள் புரிவார் என்று பிரார்த்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.